இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த உலகத்தில் யுத்தம் நடைபெறுகிறது என்றால் அதற்கான ஆயுதங்கள் அந்த நாட்களிலே குதிரையில் சென்று யுத்தம் செய்வதுதான் வழக்கம். யுத்தத்துக்கு செல்வதற்கு முன்பதாக அந்த குதிரையை பல முறை பல நாட்கள் அதற்கு பழக்குவிப்பார்கள். இந்த நாட்களிலே ஓட்டப்பந்தயத்திற்கு ஓடுகிற மாடுகள், காளைகளை அவர்கள் அதற்கேற்ற விதமான உணவு, அதற்கு ஏற்ற விதமான பழக்குவித்தல் நடைபெறும். ஒருவேளை நாம் ஒரு தேர்வுக்கு ஆயத்தப்படுகிறதாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மைக்காக ஆயத்தப்படுகிறதாக இருக்கலாம். அதற்கெல்லாம் உலக பிரகாரமான பிரயாசங்கள், உலக பிரகாரமான பழக்குவித்தல், உலக பிரகாரமான அநேக காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். ஆனால் அவைகள் மாத்திரம் போதாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வளவுதான் ஆயத்தப்பட்டாலும், எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் ஜெயத்தை கொடுக்க வேண்டியவர் கர்த்தர் ஒருவரே. வெற்றியை தருகிறவர் கர்த்தர் ஒருவரே. யுத்தக்களத்திலே கோலியாத்துக்கு முன்பதாக தாவீது நிற்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் ஒரு முறை சிங்கத்தை அதன் வாயை கிழித்து போட்டிருக்கிறேன், கரடியை கிழித்து போட்டிருக்கிறேன், நான் எல்லா வேளைகளிலும் அநேக காரியங்களை செய்திருக்கிறேன், எனக்கு இதிலே அனுபவங்கள் உண்டு. ஆனாலும் அவன் அதோடு நிறுத்தவில்லை. அந்த சிங்கத்தை போல, அந்த கரடியை போல, அந்த மிருகத்தை போல இந்த கோலியாத்தையும் ஒருவனாக கர்த்தர் நிறுத்துவார் என்றுதான் சொல்லுகிறானே ஒழிய கர்த்தரை சார்ந்து நிற்கிறான். எனக்கு இத்தனை திறமைகள் இருக்கிறது, ஆகவே இவன் எம்மாத்திரம் என்று சொல்லவில்லை. அவற்றில் ஜெயம் கொடுத்த அதே கர்த்தர், அவற்றை கண்டபோது நான் வெற்றி கொள்ள எனக்கு செய்த அதே கர்த்தர் இதிலும் எனக்கு செய்வார். ஆம், அருமையான கர்த்தருடையவர்களே, நாம் நம்முடைய பழைய திறமைகள், பழைய ஞானம், நம்முடைய பணம், பொன், பொருள், உலக பிரகாரமான பெருமைகள், நான் நினைத்தால் இப்படி சாதித்திருப்பேன், என்னிடமென்று ஆண்டவருடைய சித்தத்தை விட, கர்த்தருடைய சித்தத்தை விட உலக பிரகாரமான அநேக காரியங்களை குறித்து நாம் பேசி 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 என்னுடைய திறமையினால் சாதித்திருப்பேனே என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மறந்து விடாதிருங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக வல்லமை படைத்த கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவரால் மாத்திரம்தான், அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடைபெறாது என்கிற அளவுக்கு அதிகமான விசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றை குறித்ததான நம்பிக்கை தேவன் மேல் இருக்க வேண்டும். அந்த நீதிமொழிகள் 21:30 சொல்கிறது, கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தி இல்லை, ஆலோசனை இல்லை. ஆம், கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். கர்த்தர் தான், கர்த்தரால் மாத்திரமே எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். அப்படி என்றால் நாம் உலக பிரகாரமாக பிரயாசப்பட வேண்டும், உலக பிரகாரமாக முயற்சிகள் மேற்கொள்ளலாம். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தரோடு கூட இணைந்து தேவன் அனுமதிக்கிற காரியங்கள், அதிலே நாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வதும், தேவன் அனுமதிக்கிற பாதையிலே சந்தோஷமாய் கடந்து செல்வதும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம். நீதிமொழிகள்
21 சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். மனுஷனுக்குள்ள நிறைய எண்ணங்களும் ஆசைகளும், இப்படி இருந்தா அப்படியா இருக்கும், அப்படி இருந்தா இப்படியா இருக்கும். மனுஷனுடைய எண்ணங்கள் நிறைய ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒன்றை அவன் மறந்து விடுகிறான், கர்த்தருடைய யோசனை தான் நிலை நிற்கும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் நிலை நிற்கும். கர்த்தர் கொடுக்கிற பாதையில் தான் செல்ல முடியும். கர்த்தர் கொடுக்கிற வழிகள் தான் நமக்கு மேன்மையை தரும் என்கிற நம்பிக்கையில் வாழ்வோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர் நீர் மாத்திரமே. நாங்கள் எல்லாவற்றிலும் உம்மை சார்ந்திருக்க உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன்.